இங்க ஒரு ராஜா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஆனா இந்த இளவரசியும் நம்ம ஹீரோவை தான் விரும்புறாங்க. இப்ப இந்த இளவரசியும் இந்த ராஜாவை பார்த்துட்டு நீங்க ரொம்ப வயசானவரா இருக்கீங்க, அதனால நீங்க இளமை ஆகிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஐடியா என்னன்னா, ஒரு 3 மிகப்பெரிய பானையை வச்சு அதுல ஃபர்ஸ்ட் பானையில கொதிக்கிற தண்ணியும், ரெண்டாவது பானையில ஐஸ் தண்ணியும், மூணாவது பானையில கொதிக்கிற பாலும் இருக்கு. அந்த ஒவ்வொரு பானைக்குள்ளேயும் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க இளமை ஆயிடுவீங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அங்க நின்னு கேட்டுட்டு இருந்த இந்த ராஜாவோட மந்திரி, இதுல என்னமோ ஒரு சதி இருக்கிற மாதிரி இருக்கு, இத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வச்சு செஞ்சு பார்க்கலாம்னு சொல்றாரு. இத கேட்டதும் இந்த இளவரசி நம்ம ஹீரோ வச்சிட்டு இருந்த அந்த மேஜிக்கல் குதிரை கிட்ட போய், அந்த ராஜா கிட்ட நான் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதான், ஆனா ஃபர்ஸ்ட் பானையில என்னுடைய மோதிரத்தை போடணும், ரெண்டாவது பானையில அந்த ஃபயர் போர்டுடைய ரக்கைய போடணும், மூணாவது பானையில ஒரு அதிசய மலரை போடணும்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நம்ம கிட்ட அந்த 2 மட்டும் தான் இருக்கு, அந்த அதிசய மலரை நீ மட்டும் தான் போய் எடுத்துட்டு வரணும்னு சொல்றாங்க. இப்ப இந்த மேஜிக்கல் குதிரையும் சரின்னு சொல்லிட்டு அந்த அதிசய மலரை தேடி போயிடுது. இப்ப அந்த 3 மிகப்பெரிய பானையை எடுத்துட்டு வந்து அதுல நம்ம ஹீரோவை குதிக்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவை அந்த ராஜா புடிச்சு அந்த பானைக்குள்ள தள்ளி விட்டுறாரு. இப்ப இந்த இளவரசியும் அவங்க கையில போட்டுட்டு இருந்த மோதிரத்தை வச்சு நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் பானையில இருந்து காப்பாத்திடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் பானைக்குள்ள இருந்து பறந்து வந்து ரெண்டாவது பானைக்குள்ள விழுந்துடுறான். அப்ப அந்த ஃபயர் பேர்டு பறந்து வந்து அதோட ரக்கையை அந்த பானைக்குள்ள போட்டுருது. இப்ப நம்ம ஹீரோவும் ரெண்டாவது பானைக்குள்ள இருந்து வெளியே வந்து அப்படியே மூணாவது பானைக்கு ஜம்ப் ஆயிடுறான். ஆனா மூணாவது பானைக்குள்ள குதிச்ச நம்ம ஹீரோ வெளியே வரவே இல்ல. இப்ப அந்த மேஜிக்கல் குதிரையும் எப்படியோ கஷ்டப்பட்டு தேடி அந்த அதிசய மலரை எப்படியோ கண்டுபிடிச்சிருது. கண்டுபிடிச்சிட்டு அங்க இருந்து வேகமா பறந்து வந்து அந்த அதிசய மலரை அந்த மூணாவது பானைக்குள்ள போட்டுருது. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ அந்த பானைக்குள்ள இருந்து வெளியே வரான். இப்ப இவன் முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்பவே அழகா மாறிடுறான். இத பார்த்த இந்த ராஜாவும் இந்த இளவரசி சொன்னது உண்மைதான்னு சொல்லிட்டு இவருடைய ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு அந்த பானைக்குள்ள குதிச்சிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு நடந்த எந்த ஒரு விஷயமே இந்த ராஜாவுக்கு நடக்கல. அந்த பானைக்குள்ள இருந்து ஒரு பெருசா ஒரு பபிள்ஸ் மாதிரி ஒண்ணு வெளியே வந்து அதுக்குள்ள இந்த ராஜா மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரு அந்த பபிள்ஸ்குள்ளேயே மாட்டிட்டு அப்படியே பறந்தும் போயிடுறாரு. இப்ப இங்க இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை ராஜாவா ஆக்கிடுறாங்க. இந்த மூவியோட ஃபுல் வீடியோ கீழே இருக்க லிங்க்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க.